நிறைய திரைப்படங்கள் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. அந்த திரைப்படங்கள் எல்லாமே தடை செய்யவும் பட்டிருக்கு. அப்படியாக இந்தியாவுக்குள்ள தடை செய்யப்பட்ட சில திரைப்படங்களுடைய லிஸ்ட்டை தான் நாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஒரே ஒரு கிராமத்திலே 1987ஆம் ஆண்டு இந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. வாலி அவர்கள் இந்த படத்தை எழுதியிருந்தார்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்க முழுக்க இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசின படம். இந்த படத்துடைய கதையை கேட்டாலே ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின் காயத்ரி வந்து ஒரு ஐயர் பொண்ணா இருக்காங்க. ஐயர் பொண்ணா இருந்தாலுமே அவங்க ஐஏஎஸ் படிக்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிசர்வேஷனால ஒரு ஐயரால ஐஏஎஸ் ஆக முடியாது, அதனால நீ பேரையும் உன்னுடைய ஜாதி சர்டிபிகேட்டையும் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அதனால காயத்ரி அப்படிங்கிற பேரை கருப்பாயின்னு மாத்திக்கிறாங்க. இதுலயே எவ்வளவு முரண் இருக்கு. ஏன் பிற்படுத்தப்பட்ட பெண்ணின் பெயர் கருப்பாயின் தான் இருக்கணுமா? பரவாயில்ல, எங்களுக்கு கருப்புன்னா ஒரு திமிர் தான், ஸோ கருப்பாயினே வச்சுக்கோங்க. கருப்பாயின்னு பெயரை மாற்றிட்டு அவங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டையும் மாற்றிட்டு ஐஏஎஸ் ஆயிடுறாங்களாமா. அதுக்கப்புறம் இதை வச்சு ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடியதான் இந்த ஒரு படத்தின் கதை. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் பராசக்தியில் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு எதிராக நிறைய வீரவசனங்களை பேசியிருப்பாங்க. இதனாலே கொதிப்படைஞ்ச நிறைய சமூக இயக்கங்கள் இந்த படத்துக்கு எதிராக கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட உடனே இந்த படத்தை எல்லாருமே விசாரிச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது யாரு, நீதிமன்றங்கள்லையும் யார் இருப்பா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடைசி காட்சி மட்டும் மாத்திக்கோங்க, அவங்க ஜெயிலுக்கு போற மாதிரி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால கடைசி காட்சி மட்டும் மாத்திட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த படத்துக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்ததால இந்த லிஸ்ட்ல இந்த படமானது இடம்பெற்றிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு சமூக சிந்தனையை பேசிய திரைப்படம் அப்படிங்கிற தேசிய விருது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. த கேர்ள் வித் டிராகன் டேட்டோ இந்த படம் உண்மையிலே அற்புதமான படங்க. டேவிட் ஃபின்ச்சர் தான் இந்த ஒரு திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு. இந்த படத்தை டைம் கிடைச்சா மறக்காம பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல படம்னு சொல்லலாம். இந்த படமானது 2011 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸ் பண்றதுக்குமே கேட்டிருந்தாங்க. அப்ப இந்தியாவில் ரிலீஸ் பண்ணும்போது சென்சார் போர்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள் ரொம்பவே தப்பா இருக்கு, அதை நீக்கிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காட்சிகள்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு படத்தில் ஹீரோயினியை வந்து ஒருத்தர் பலாத்காரம் பண்ற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினியுமே அந்த பலாத்காரம் பண்ணவன பழி வாங்குற மாதிரியும் சில சீன்ஸ் இருக்கும். இது அதிக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் இருக்கு. அதனால இந்த ரெண்டு காட்சிகளை மட்டும் நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஃபின்ச்சர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா டேவிட் ஃபின்ச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுதான் கதையுடைய கருவே, இதை நீக்கிட்டா படமே கிடையாது, அதனால நான் நீக்க மாட்டேன். இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, நான் அந்த ரெண்டு காட்சிகளை நீக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமா சொல்லிடுவாரு. இதனால சென்சார் போர்டு அதை நீக்கலன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்ல, சரி ஓகே நான் மற்ற நாட்டில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டாரு. இதனால இந்தியாவுக்குள்ள திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த படத்துக்கும் தடை விதிக்கப்பட்டுருச்சு.